ஒரு பக்கம் ஜிஎஸ்டி பத்தி மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகம் அவரோட கூட்டணி கட்சியில திரு கமல்ஹாசன் கூட ஜிஎஸ்டி பத்தி பேசுறார். திரு கமல்ஹாசன் அவர்கள் ஜிஎஸ்டினா என்னன்னு புரிஞ்சுட்டு தான் பேசுறாரான்னு தெரியல, இல்ல ஏதோ படத்துல இடையில வர வசனமா நடிச்சு பேசுறாரான்னு தெரியல. இந்த ஜிஎஸ்டி இருக்கிறதால இன்றைக்கு வரி வசூல் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு. அதனால டாக்ஸ் டெவல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கிறதால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்திருக்கு. அதை விட்டுட்டு ஜிஎஸ்டியை நாங்க எதிர்க்கிறோம், ஜிஎஸ்டி பாதிப்பு, ஜிஎஸ்டி பாதிப்பு எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே it is not completely under the domain of central government. நிறைய விஷயத்தை எப்படி ஏமாத்துறாங்க திமுக காரங்களுக்கு, ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட எப்படி பொய்யா கொண்டு போய் சேர்த்தோம்னா பெரிய கலை அதை கத்து வச்சிருக்காங்க. ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் தன்னிச்சையாக மத்திய அரசு முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல all state governments are the stakeholders. so ஜிஎஸ்டில ஒரு இஷ்யூ ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னா அப்ப மாநிலத்தோட நிதி அமைச்சர் அதை ஏன் அட்ரஸ் பண்ணாம இருக்காரு? மாநிலத்துல ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல மெம்பர்ஸ். அப்ப ஏதோ மத்திய அரசு சொல்றத கேட்டுட்டு வந்து மாநில அரசுல நாங்க அமல்படுத்துறோம், இல்ல நேரடியா அவங்க எங்களுக்கு தெரியாம அமல்படுத்துறாங்கிறது உண்மை இல்ல. ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டில ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கு, இல்ல இதனால பாதிப்பு இருக்குன்னா இத சரியா ரெப்ரசன்ட் பண்ணி மாநில அரசோட சார்பில் ஜிஎஸ்டி கவுன்சில்ல நீங்க உங்களோட தரப்பு வாதத்தையோ உங்களோட தரப்பு நியாயத்தை அங்க சொல்லி அதற்கான தீர்வு கொடுக்காம புறக்கணித்திருப்பது மாநில அரசு. அப்ப ஜிஎஸ்டில சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுங்கிற ஆர்குமெண்டே வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில்ல எஃபிஷியன்ட்டா உங்களோட பிரசன்டேஷன் இல்லங்கிறதால you cannot completely put the blame on the central government as if that GST council is being run under the central government. Agricultural downfall in Tamil Nadu. Kaveri river dispute நாம் இன்னைக்கு கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கோம். கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் பெருசா எதுவுமே வரல. நம்ம ஜூன் மாசம் மேட்டூருக்கு வர வேண்டிய தண்ணிய நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை கவர்மெண்ட் கெசட் வந்ததுக்கு அப்புறம் வருஷம் ஒழுங்கா தான் வந்துட்டு இருக்கு. என்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததோ அன்னையிலிருந்து காவிரி பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுக்கு காரணம் யாரு? இங்க இருக்கிற திமுக அரசு, அங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அரசோட காவிரி பத்தி பேச மாட்டாங்களாம். சட்டப்பேரவையில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, நாங்க எழுந்திருச்சு கேட்கிறோம், உங்க அரசாங்கம் தான், உங்க கூட்டணி அரசாங்கம் தாங்க இருக்குன்னு, நாங்க காவிரி பத்தி பேச மாட்டோங்க அப்படின்னு சட்டப்பேரவையில பதில் அளிக்கிறாருன்னா, காவிரி மாதிரியான மிக முக்கிய நீராதார பிரச்சனையில கூட உங்க கூட்டணி அரசோட நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த இண்டி கூட்டணி எதுக்கு இருக்கு? அந்த இண்டி கூட்டணி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகுது?